ஹலோ பசங்களா, இன்டர்நெட்டோட அஃபிஷியல் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பார்க்க போறோம்னா ஸ்ட்ரைட் லைன்ஸ். இந்த லெக்சர் சீரிஸ்ல இதான் 3வது லெக்சர். அதனால நீங்க ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லெக்சர் பார்க்கணும்னா அது போய் டக்குன்னு பார்த்துட்டு வந்துருங்க. நீங்க பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம இப்போ தேர்ட் லெக்சர் உள்ள போகலாம். ஸோ அதில் வந்து என்னன்னா ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் பற்றி பார்க்க போறோம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் லைன்ஸ். இப்போ வந்து ஒரு ஹாரிசான்டல் லைன் எல் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்குது அப்படின்னா அந்த லைனோட ஆர்டினேட், அதாவது ஒய் கோஆர்டினேட் தான் ஆர்டினேட்னுவாங்க. ஓகே, ஆர்டினேட் ஆஃப் எவ்ரி பாயிண்ட் லைங் ஆன் தி லைன் இஸ் எய்தர் பிளஸ் ஏ ஆர் மைனஸ் ஏ. அதாவது அந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கோ அதுதான் ஆர்டினேட்டா இருக்கும், ஒய் கோஆர்டினேட்டா இருக்கும். ஓகே, அதனால அந்த லைனோட ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா y is equal to a எழுதலாம், y is equal to minus a எழுதலாம். இந்த சைன் பிளஸ் ஆர் மைனஸ் வந்து பொசிஷன் ஆஃப் தி லைன், அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேல இருக்கா இல்ல எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கீழே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலா எக்ஸ் ஆக்சிஸ் தப்பா டைப் பண்ணிருக்கேன். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேல இருக்கா இல்ல எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கீழே இருக்கான்றத பொறுத்து இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து வெர்டிக்கல் லைன் அதே லாஜிக்ல தான் வேலை செய்யும். இப்போ டிஸ்டன்ஸ் பி ஒய் ஆக்சிஸ்ல இருந்து பி டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னா அதோட ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பின்னு இருக்கும். இப்போ அதை வச்சு நம்ம இந்த ஈக்குவேஷன் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ரைட் தி ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் தி சைட்ஸ் ஆஃப் அ ஸ்கொயர் வித் சென்டர் அட் 5,9 அண்ட் சைட் லெங்த் 3ன்றாங்க. ஸோ சென்டர் வந்து 5,9ல இருக்கு, சைட் லெங்த் 3ன்னு கொடுத்துருக்காங்க. சென்டர்ன்றதால இது அப்படியே இப்படி பாதியாக கட் பண்ணுமா? ஸோ இதோட லெங்த் வந்து எவ்வளோ இருக்கும்? 1.5 இருக்குமா? ஸோ இப்போ நம்ம வந்து கோஆர்டினேட் 1.5 வச்சுக்கலாமா இந்த லெங்த்தும்? ஏன்னா இதுவும் பாதியாக கட் ஆகும்ல. ஸோ இப்போ இதை வந்து லைக் நான் பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கிறேன், இது பாயிண்ட் பின்னு வச்சுக்கிறேன், இது பாயிண்ட் சின்னு வச்சுக்கிறேன், பாயிண்ட் டின்னு வச்சுக்கிறேன். அப்படி இருக்கும்போது ஏபி ஒரு வெர்டிக்கல் லைன். வெர்டிக்கல் லைன்னா எல்லா எக்ஸ் கோஆர்டினேட்ஸும் சேமாக இருக்கும், அதாவது எல்லா ஆக்சிஸாவும் சேமாக இருக்கும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5லேருந்து 1.5 யூனிட்ஸ் தூரம் தள்ளி இருக்கிறதால 5 + 1.5 6.5. ஸோ ஏபியோட லைன் ஈக்குவேஷன் இதான். அதே மாதிரி பிசி வந்து ஒரு ஹாரிசான்டல் லைன் அப்படின்னா ஒய் கோஆர்டினேட்ஸ் எல்லாம் சேமாக இருக்கும். அது வந்து என்னன்னா இப்போ 5ல இருக்கிறதால ஃபர்ஸ்ட் 0.5 மைனஸ் 1.5 இஸ் ஈக்குவல் டு 3.5. ஓகே, புரிஞ்சுதா? அதே மாதிரி சிடி மறுபடியும் ஒரு வெர்டிக்கல் லைன், எக்ஸ் வந்து 5 மைனஸ் 1.5 3.5. ஓ இருக்கு, ஒரே நிமிஷம். இப்போ இங்கே வந்து ஒய் கோஆர்டினேட்ல, ஸோ ஒய்யோட இனிஷியல் பாயிண்ட் 9ல, ஸோ 9 மைனஸ் 1.5 இது வந்து 7.5. y is equal to 7.5 பிசியோட ஈக்குவேஷன். அதே மாதிரி சிடியோட ஈக்குவேஷன் x is equal to 3.5, ஏடியோட ஈக்குவேஷன் வந்து y is equal to 9 plus 1.5 10.4. ஓகே, இப்போ ஈஸியாக நம்ம ஒரு ஸ்கொயரோட ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம்ல சென்டர் பாயிண்ட் கொடுத்த உடனே. இப்படி தான் நீங்கள் ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் லைன்ஸை நீங்கள் ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அடுத்த ஃபார்மேட் பார்க்கலாம், பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம். இப்போ வந்து ஒரு லைன் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்லோப் இருக்குது, அதாவது ஹாரிசான்டலாகவும் இருக்கலாம் வெர்டிக்கலாகவும் இருக்கலாம். ஆனால் என்னன்னா அதுக்கு ஒரு ஸ்லோப் வேல்யூ இருக்குது. இப்போ வெர்டிக்கலாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்லோப்புக்கு வேல்யூவே இல்லை, இன்ஃபினிட்டி ஆகிடும். ஆனால் வெர்டிக்கலாக இருக்கக்கூடாது, ஆனால் ஹாரிசான்டலாக இருக்கலாம், இல்லை டில்டடாக இருக்கலாம், லைக் ஏதாவது ஒரு ஆங்கிளோட இருக்கலாம். ஆனால் அது வந்து எக்ஸ் எக்ஸ் நாட் ஒய் நாட் பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகும். அப்படி இருந்துச்சுன்னா அதோட ஈக்குவேஷன் வந்து ஒய் மைனஸ் ஒய் நாட் இஸ் ஈக்குவல் டு எம் இன்டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட். ஓகே, இப்போ அதை வச்சு நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாமா? இப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஈக்குவேஷன் ஆஃப் அ லைன் விச் பாசஸ் த்ரூ 12,5 வித் ஸ்லோப் 6. இப்போ இதில் நம்ம ஈக்குவேஷன் ஃபார்மேட் என்னது? y minus y naught is equal to m into x minus x naught. இதில் வந்து x naught, y naught வந்து 12,5. அதே மாதிரி 6 தான் m. ஸோ அப்போ என்ன ஆகும்? y minus 5 is equal to 6 into x minus 12. ஓகே, ஈக்குவேஷன் வந்துருச்சுல்ல?
இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 6x மைனஸ் 72. ஸோ அப்போ என்ன ஆகும், 6x மைனஸ் ஒய் மைனஸ் மைனஸ் 72 ப்ளஸ் 5 வந்து 67. மைனஸ் 67 ஈக்குவல் டு 0. இதுதான் இந்த லைனோட ஈக்குவேஷன். இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு ஹாரிசான்டல் லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அந்த ஈக்குவேஷன் வந்து என்னன்னா, நாம இந்த கேள்வியில ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அது வந்து எங்க ஒய் ஆக்சிஸ்ல இன்டர்செக்ட் ஆகுதோ, இன்டர்செக்ஷன் ஆஃப் தி லைன் வித் ஒய் ஆக்சிஸ், அதுவும் இல்லாம அந்த ரெண்டு லைன் நடுவில் இருக்க அக்யூட் ஆங்கிள் கேட்குறாங்க. ஸோ இப்போ அது எப்படி இருக்கும்னா, இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குல்ல, 6x மைனஸ் ஒய் மைனஸ் 67 ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷன் நான் மறுபடியும் எழுதிக்கிறேன். ஓகே, இது வந்து ஒய் ஆக்சிஸோட இன்டர்செக்ட் ஆச்சுன்னா அப்போ வந்து எக்ஸ் கோஆர்டினேட் 0 ஆயிடும். ஏன்னா ஒய் ஆக்சிஸ்ல இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸோட எக்ஸ் கோஆர்டினேட் வந்து 0. அதனால என்ன ஆகும்னா, 0 ஆச்சுன்னா x is equal to 0, y plus 67 equal to 0, y is equal to minus 67. Okay, so point of intersection வந்து என்னது, 0, minus 67. அதே சமயம் இதுதான் லைன் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஈக்குவேஷன். ஓகே, இப்போ வந்து இந்த லைனுக்கும் நீங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த லைனுக்கும் நடுவில் இருக்க அக்யூட் ஆங்கிள் கேட்குறாங்க. ஸோ நம்ம இதை வந்து நான் L1 எடுத்துக்கிறேன், இதை நான் L2 எடுத்துக்கிறேன். ஸோ அப்படின்னா M1 ஸ்லோப் ஆஃப் அந்த லைன் வந்து என்ன, மைனஸ் எக்ஸ் கோஆர்டினேட் பை ஒய், சாரி மைனஸ் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் பை ஒய் கோஎஃபிஷியன்ட். அப்படின்னா என்ன வரும், மைனஸ் 6 பை மைனஸ் 1 ஈக்குவல் டு 6. M2 வந்து என்ன ஆகுதுன்னா, எக்ஸ் கோஎஃபிஷியன்ட்டே இல்லை, ஸோ M2 வந்து 0. நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் ஹாரிசான்டல் லைன்ஸ் ஓட ஸ்லோப் வந்து ஆல்வேஸ் 0. ஸோ இப்போ அதனால என்ன ஆகும், இந்த ஃபார்முலா நம்ம போன லெக்சர்ஸ்ல பார்த்தோம்னா M2 மைனஸ் M1 பை 1 பிளஸ் M1 M2. அப்படி இருக்கும்போது என்னது, இது வந்து மாடுலஸ் ஆஃப் மைனஸ் 6 பை 1. ஸோ tan theta 6. அதனால இந்த அக்யூட் ஆங்கிள் வந்து theta is equal to tan inverse of 6. இன்வெர்ஸ் டினாமினேட்டர் படிச்சிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு புரியும். புரியலன்னா இப்போதைக்கு நீங்கள் tan அந்த பக்கம் அனுப்புனீங்கன்னா tan இன்வெர்ஸ் ஆகும் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த லெக்சரில் சொல்லி கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த லெக்சரில் பார்க்குற வரைக்கும் நான் தான் ஏதுகேஷ். பாய்.